வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். 3 லோக்சபா 33 சட்டசபை தொகுதிகளில் இடைத்தேர்தல் விறுவிறுப்பு. நீண்ட வரிசையில் நின்று வாக்காளர்கள் ஆர்வமுடன் ஓட்டுப்பதிவு. பாகிஸ்தான் உளவாளி அருண் செல்வராஜின் சதி திட்டம். கல்பாக்கம் அணுமின் நிலையம் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் தீவிர பாதுகாப்பு. காஷ்மீரில் படிப்படியாக வடிகிறது வெள்ளம். தொலைத்தொடர்பு வசதி கிடைத்ததால் மக்கள் நிம்மதி. உணவு நல்ல குடிநீருக்காக காத்திருக்கும் அவலம். விரிவான செய்திகள். பிரதமர் மோடி ராஜினாமா செய்த வடோதரா உள்ளிட்ட 3 லோக்சபா மற்றும் 9 மாநிலங்களில் உள்ள 33 சட்டசபை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் விறுவிறுப்பாக ஓட்டுப்பதிவு நடந்தது. கடந்த லோக்சபா தேர்தலில் வடோதரா, வாரணாசி தொகுதிகளில் வெற்றி பெற்ற பிரதமர் மோடி வடோதரா எம்பி பதவியை ராஜினாமா செய்தார். அதேபோல உத்தரப்பிரதேசத்தில் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற சமாஜ்வாடி கட்சித் தலைவர் முலாயம் சிங் மைன்புரி எம்பி பதவியை ராஜினாமா செய்தார். தெலங்கானா முதல்வராக பதவியேற்றுள்ள தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சித் தலைவர் சந்திரசேகர ராவ் மேடக் எம்பி பதவியை ராஜினாமா செய்தார். காலியான இந்த 3 லோக்சபா தொகுதிகளுக்கும் சனிக்கிழமையன்று இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு காலை முதலே விறுவிறுப்பான ஓட்டுப்பதிவு நடந்தது. இது தவிர உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், அசாம், குஜராத், திரிபுரா, மேற்கு வங்கம், ஆந்திர பிரதேசம், சத்தீஸ்கர், சிக்கிம் மாநிலங்களில் காலியாக உள்ள 33 சட்டசபை தொகுதிகளுக்கும் சனிக்கிழமையன்று இடைத்தேர்தல் நடந்தது. ஓட்டுப்பதிவு நடக்கவுள்ள 33 சட்டசபை தொகுதிகளில் 11 தொகுதிகள் உத்தரப்பிரதேசத்திலும் 9 தொகுதிகள் குஜராத்திலும் உள்ளன. மேற்கு வங்கத்தில் 2 சட்டசபை தொகுதிகளிலும், ஆந்திரா, சத்தீஸ்கர், திரிபுரா, சிக்கிமில் தலா 1 தொகுதியிலும் சனிக்கிழமையன்று ஓட்டுப்பதிவு நடந்தது. இடைத்தேர்தல் நடக்கும் 3 லோக்சபா தொகுதிகள், 33 சட்டசபை தொகுதிகளிலும் ஓட்டு எண்ணிக்கை வரும் 16ஆம் தேதி நடக்கிறது. இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் காலை முதலே விறுவிறுப்பாக ஓட்டுப்பதிவு துவங்கியது. முதலில் மந்தமாக இருந்த நிலையில் காலை 7 மணிக்கு துவங்கிய ஓட்டுப்பதிவில் 2 மணி நேரத்தில் 9% ஓட்டுகள் பதிவாகியிருந்தன. ஓட்டுப்பதிவு நடந்த மையங்களில் போலீசார், மத்திய பாதுகாப்பு படை வீரர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். சென்னையில் கைதான பாகிஸ்தான் உளவாளியின் சதித்திட்டம் குறித்து விசாரணை நடத்த என்ஐஏ குழு இலங்கை செல்ல உள்துறை அமைச்சகத்திடம் அனுமதி கோரியுள்ள நிலையில் தமிழகத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் கைதான பாகிஸ்தான் உளவாளி அருண் செல்வராஜனிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் தமிழகத்தின் 20 இடங்களில் தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டியிருப்பது தெரியவந்தது. இதையடுத்து காஞ்சிபுரம் மாவட்டம் கல்பாக்கத்தில் உள்ள அணுமின் நிலையத்தில் பாதுகாப்பு படை, மத்திய கடலோர காவல் படை கமாண்டோ பிரிவு உள்ளிட்ட அமைப்பினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை கோயம்பேடு சந்தை, சென்ட்ரல் ரயில் நிலையம் உள்ளிட்ட பொதுமக்கள் கூடும் இடங்களிலும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வந்து செல்லும் இடங்களில் தீவிர சோதனைக்கு பின்னரே பயணிகளும் பார்வையாளர்களும் அனுமதிக்கப்படுகின்றனர். செல்வராஜின் சதி திட்டம் குறித்து விசாரணை நடத்த தேசிய புலனாய்வு அமைப்பினர் இலங்கை செல்ல உள்துறை அமைச்சகத்திடம் அனுமதி கோரியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே அருண் செல்வராஜின் முகநூல் பக்கத்தில் உள்ள புகைப்படங்கள் குறித்தும் தேசிய புலனாய்வு அமைப்பினர் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். அருண் செல்வராஜின் வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் குறித்தும் தொழில்நுட்ப பிரிவு போலீசார் தீவிர ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதம் இலங்கையைச் சேர்ந்த ஜாகிர் உசேன், அவனது கூட்டாளி சிவபாலன், சலீம், ரஃபீக் உள்ளிட்டோர் சென்னையில் கைது செய்யப்பட்டனர். இவர்களுடன் தொடர்புடைய முகமது ஹுசேன் என்ற உளவாளி மலேசியாவில் கைது செய்யப்பட்டான். முகமது ஹுசேனை சென்னைக்கு கொண்டுவர ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் அதன் பின்னர் பல்வேறு தகவல்கள் அம்பலத்திற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அருண் செல்வராஜன் கொடுத்த மது விருந்தில் சென்னையைச் சேர்ந்த விஐபிக்கள், திரைத்துறையினர் கலந்து கொண்டது குறித்தும் தங்களது விசாரணையை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். காஷ்மீரில் ஒருபுறம் ராணுவத்தினரின் தீவிர மீட்பு பணிகள் நடக்கும் அதே வேளையில் வெள்ளம் வடிந்துவிட்டாலும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை திரும்பவில்லை. கடந்த 100 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பெய்த பேய் மழையால் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் வெள்ளக்காடாகியுள்ளது. வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்க ராணுவத்தினர் இரவு பகலாக ஓய்வின்றி உழைத்து வருகின்றனர். படிப்படியாக மழை வெள்ள நீர் வடிந்து வரும் நிலையில் லட்சக்கணக்கானோர் உதவிக்காக காத்திருக்கின்றனர். காஷ்மீர் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரை 3 லட்சம் லிட்டர் தண்ணீர் பாட்டில்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. 40,000 உணவுப் பொட்டலங்களும் 600 டன் உணவுப் பொருட்களும் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் தண்ணீர், உணவு விநியோகம் தொடர்ந்து வருகிறது. ராணுவம் சார்பில் ஆங்காங்கே மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டு தொற்று நோய் பரவாமல் தடுக்கும் பணியும் தீவிரமடைந்துள்ளது. வெள்ளம் வடிந்தாலும் உணவு, குடிநீருக்காக பாதிக்கப்பட்ட மக்கள் பெரிதும் அவதிப்பட்டு வருகின்றனர். காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் வடிந்து இயல்பு நிலை திரும்பி வரும் நிலையில்
மூடப்பட்டுள்ள பள்ளிகளை விரைவில் திறக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று முதல்வர் உமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்களை காப்பாற்றும் பணியில் ராணுவத்தினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ள நிலையில் பிரிவினைவாதிகளின் அச்சுறுத்தல் ராணுவத்தினரை திகைக்க வைத்துள்ளது. இருந்தாலும் மீட்புப் பணியில் ராணுவத்தினர் சோர்வடைந்து விடவில்லை. படிப்படியாக வெள்ளம் வடிந்த நிலையில் முடங்கியிருந்த மொபைல் சேவை இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது காஷ்மீர் வாசிகளுக்கு ஆறுதலை தந்துள்ளது. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீர் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை காக்கும் விதமாக பிரதமரின் தேசிய நிவாரண நிதிக்கு நன்கொடைகளை வழங்கும்படி பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். தமிழகத்தின் சார்பில் 5 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தார். திமுக சார்பில் 25 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று கட்சித் தலைவர் கருணாநிதி அறிவித்துள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ 10 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். தமிழக உள்ளாட்சி இடைத்தேர்தல் அதிமுகவின் பணபலத்திற்கும் தங்களது மனபலத்திற்கும் இடையே நடக்கும் தேர்தல் என்று பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை தெரிவித்துள்ளார். கோவை மாநகர மேயர் தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் பாரதிய ஜனதா மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடாத அனைத்து கட்சிகளும் தங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்த தேர்தல் அதிமுகவின் பணபலத்திற்கும் தங்களது மனபலத்திற்கும் இடையே நடக்கும் தேர்தல் என்றும் தமிழிசை கூறினார். இந்த தேர்தலை பொறுத்தமட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் மன பலத்திற்கும் அதிமுகவின் பண பலத்திற்கும் நடைபெறும் தேர்தல் இது. ஆக தமிழகத்தின் மீது அக்கறை கொண்ட அத்தனை கட்சிகளும் இந்த தேர்தல் காரணத்திற்காக இந்த முறை வெற்றி பெறுவதற்காக அவர்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். இதனிடையே வரும் 15ஆம் தேதி முதல்வர் ஜெயலலிதா கோவைக்கு பிரச்சாரம் செய்ய வருவதை முன்னிட்டு அவிநாசி சாலையில் பள்ளம் தோண்டி அதிமுகவினர் விளம்பர பேனர்கள் வைத்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்றும் தமிழிசை தெரிவித்துள்ளார். சென்னையில் கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட முயன்ற வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னையில் கள்ள நோட்டுகள் புழக்கத்தில் இருப்பதாக செய்திகள் கசிந்து வந்தன. இந்நிலையில் எஸ்பிளனேட் போலீஸ் நிலைய சரக எல்லைக்குட்பட்ட வடக்கு கோட்டை சாலையில் உள்ள வீராசாமி டீ கடையில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் புத்தம் புதிய 1000 ரூபாய் நோட்டை கொடுத்து சிகரெட் பாக்கெட் கேட்டுள்ளார். கள்ள நோட்டை மாற்ற முயன்ற அவரை கடைக்காரர் உதவியுடன் அந்த பகுதியில் பணியில் இருந்த செக்டர் பீட் காவலர் மடக்கி பிடித்தார். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் மேற்கு வங்க மாநிலம் படுவானா மாவட்டத்தைச் சேர்ந்த சபீர் பத்ருவின் மகன் பார்த்தா பத்ரு என தெரியவந்தது. அவரிடம் நடந்த சோதனையில் 87,000 ரூபாய் கள்ள நோட்டுகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கள்ள நோட்டை கொண்டு வந்தவர் ஹவுரா மெயில்ல முந்தானத்து ஈவினிங் ஏறி இருக்காரு. நேற்று ஈவினிங் சென்னை சென்ட்ரல் 5:30 இறங்கியிருக்காரு. இறங்கி நேரம் அப்படியே வாக் இந்த ராஜா அண்ணாமலை மன்றம் பக்கத்துல ஒரு கடையில இது கொடுத்து சிகரெட் 2 பேக் வாங்கியிருக்காரு. அதுல அந்த கடைக்காரருக்கு சந்தேகம் தகவல் சொன்னோன்னு உடனே அங்க இருந்த போலீஸ் பக்கத்துல இருந்த போலீஸ் எல்லாம் ரஷ் பண்ணி போய் அவனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு அவனை விசாரிச்சு பார்த்ததுல இது கள்ள நோட்டுன்னு தெரிய வருது. வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வந்திருக்கான். அவன் பையில சோதனை போட்டு போகும் 88,000 பணம் இருந்தது. அதை உடனே கொண்டு B2 எஸ்பிளனேட் காவல் நிலையத்துல வழக்கு பதிவு பண்ணி விசாரணையில் இருக்குது. குற்றவாளியை கைது செய்த தனிப்படையினருக்கு சென்னை மாநகர காவல் கமிஷனர் பாராட்டு தெரிவித்துள்ளார். கோவையில் நகைக்கடை ஒன்றின் கதவை உடைத்து 1 கிலோ தங்க நகைகளை கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை சௌரிபாளையம் பகுதியைச் சேர்ந்த சங்கர் பேருந்து நிலையம் அருகே கடந்த 10 ஆண்டுகளாக நகைக்கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் வெள்ளியன்று நள்ளிரவு மர்ம நபர்கள் கடையின் கதவில் துளையிட்டு உள்ளே நுழைந்தனர். பின்னர் கடையில் இருந்த 1 கிலோ மதிப்பிலான நகைகளை கொள்ளையடித்துச் சென்றனர். கடையின் கதவு உடைக்கப்பட்டிருப்பதை பார்த்த பொதுமக்கள் சங்கருக்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து சங்கர் பீளமேடு போலீசாரிடம் புகார் அளித்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மற்றும் தடய அறிவியல் நிபுணர்கள் விசாரணை நடத்தினர். நேற்று நள்ளிரவுல இந்த கொள்ளை சம்பவம் நடந்தது. கிட்டத்தட்ட 1 கிலோக்கு மேல போயிருக்கு. இந்த ஊர்ல இந்த இப்போ போடி தேனியில இருந்தாலும் வெளியூர்ல இருந்து ஆட்கள் எல்லாம் எலெக்ஷன் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க மேயர் எலெக்ஷனுக்கு. அதனால யார் எடுத்தா என்ன ஏதுங்கிறது காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதை வெட்டி எடுத்து உள்ள அந்த 1 கிலோ பக்கம் இருக்கிற நகைகளை எடுத்திருக்காங்க. நகைகள்லாம் செதறி கிடக்குது. கொஞ்சம் அதை தான் மீட்க முடிஞ்சு. ஒரு பொட்டுல எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டாங்க. மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள இப்பகுதியில் நடந்த கொள்ளை சம்பவம் பொதுமக்களிடம் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொள்ளை சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். சீர்காழியில் உதவித்தொகை வழங்குவதற்காக 1,500 ரூபாய் லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். நாகை மாவட்டம் சீர்காழியை அடுத்த மாதானத்தைச் சேர்ந்த சங்கரின் சகோதரி கனிமொழி கடந்த 2013ஆம் ஆண்டு ஜூன் மாதம் உயிரிழந்தார். கனிமொழியின் இறுதிச் சடங்கிற்கான அரசின் உதவித்தொகை கோரி சங்கர் விண்ணப்பித்தார்.
சில நாட்களுக்கு முன்பு அரசு உத்தரவுப்படி உதவித்தொகை 12,500 ரூபாய்க்கான காசோலையை அகர வட்டாரம் கிராம VAO சுருளிவேல் சங்கரிடம் கொடுத்தார். இந்த உதவித்தொகையை வழங்கியதற்கான லஞ்சமாக 2,000 ரூபாயை VAO கேட்டுள்ளார். பணம் கொடுக்க விரும்பாத சங்கர் நாகை மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் அளித்தார். இதைத் தொடர்ந்து போலீசாரின் ஆலோசனையின்படி ரசாயன பவுடர் தடவிய 1,500 ரூபாயை VAO சுருளிவேலிடம் சங்கர் கொடுத்தார். அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை DSP சிவஞானவேல் மற்றும் போலீசார் சுருளிவேலை கைது செய்தனர். பின்னர் அவரை சீர்காழி தாலுகா அலுவலகத்திற்கு அழைத்து வந்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி அவரை சிறையில் அடைத்தனர். நவராத்திரி திருவிழாவிற்காக கோவையில் துர்கா மற்றும் காளி சிலைகள் தயாரிப்பு பணியில் தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தொழில் நகரமான கோவையில் வட இந்திய மக்கள் கணிசமாக வசித்து வருகின்றனர். வட இந்தியாவில் கொண்டாடப்படும் அனைத்து பண்டிகைகளையும் கோவையில் உள்ள வட மாநில மக்கள் கொண்டாடுகின்றனர். இதில் நவராத்திரி பண்டிகை மிக முக்கியமானது. தமிழர்கள் தங்கள் வீடுகளில் கொலு வைத்து வழிபாடு நடத்துவது போல் வட இந்தியர்கள் காளி, துர்கா மற்றும் மகிஷாசுர மர்தினி தெய்வங்களின் சிலைகளை வைத்து வழிபடுகின்றனர். அடுத்த மாதம் நவராத்திரி பண்டிகை வருவதை முன்னிட்டு கோவையில் பிரம்மாண்டமான துர்கா, காளி சிலைகள் தயாரிக்கும் பணியில் கைவினை கலைஞர்கள் ஈடுபட்டுள்ளனர். களிமண், வைக்கோல், ஆற்று மணல் போன்றவற்றை பயன்படுத்தி சிலைகள் தயாரிக்கப்பட்டு அதற்கு வண்ணம் பூசும் பணி தற்போது நடந்து வருகிறது. விநாயகர் சதுர்த்தி போன்று நவராத்திரி பண்டிகையின் போது அம்மன் சிலைகளுக்கு பூஜைகள் செய்து விழா நிறைவு நாளில் நீர்நிலைகளில் கரைக்கப்படும் என்று சிலை தயாரிப்பாளர்கள் கூறினர். நான் कोलकाता से तमिलनाडु के வந்தேன். இங்கே எனக்கு தலைமுறைக்கு அது சீல் சிலை செஞ்சுட்டு இருக்காங்களா. நான் कोलकाता से இங்கே வந்த 15 வருஷம் இதே வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். இதே இந்த துர்கா அம்மா, அதே காளிமா, கணபதிஜி, சிவம், மகிஷாசூர், எல்லா ஐட்டம்க்கு இந்த சிலை செஞ்சுட்டு இருக்கேன். இந்த கெமிக்கல் நான் ஒன்றுமே யூஸ் பண்ணுறதே இல்லை. எப்போ கங்கா மண்ணல், அப்போது தண்ணி, வாட்டர் தண்ணி, அந்த மாதிரி பெயிண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கேற்ப குறைந்த அளவிலேயே சிலைகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக கைவினை கலைஞர்கள் தெரிவித்தனர். கோவையில் தயாரிக்கப்படும் சிலைகள் தமிழகத்தில் வட இந்தியர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளுக்கும் வட மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது. தஞ்சை மாவட்ட விவசாயிகள் தேனீ வளர்ப்பில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதற்கு அரசு உதவ வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் குறுங்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் உத்திராபதி. இவர் தனது நிலத்தில் கரும்பு, மா, தென்னை, நெல்லி உள்ளிட்ட விவசாய சாகுபடி செய்து வருகிறார். இந்நிலையில் தமிழக அரசின் தோட்டக்கலைத்துறை மூலம் இலவச தேனீ வளர்ப்பு பெட்டியை பெற்று உரிய பயிற்சியுடன் தேனீக்கள் வளர்த்து வருகிறார். அதிக செலவின்றி நல்ல வருமானம் தரக்கூடிய தேனீ வளர்ப்பு தனக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தி உள்ளதாக உத்திராபதி கூறினார். என்னுடைய பண்ணை தோட்டத்தில் தேனீ பெட்டி 3 தேனீ பெட்டி வச்சிருக்கிறேன். தோட்டக்கலைத்துறையில் ஒரு பயிற்சி வகுப்பு நடத்தி இந்த பயிற்சி மூலியமா ஒவ்வொருத்தருக்கு தேனீ பெட்டி இலவசமா கொடுத்தாங்க. ஒரு தேனீ பெட்டி வச்சிருக்கிறதுனால என்னுடைய வயல்ல மகரந்த சேர்க்கை, மற்ற விளைச்சல் அதிகப்படுத்த, அதாவது 20% கிட்டத்தட்ட விளைச்சல் அதிகமா இருக்குது. நம்ம இல்ல தேன் ஒரு 45 நாள்ல இருந்து 60 நாளைக்கு ஒரு முறை தேன் எடுக்கலாம். தேன் எடுத்தோம்னா ஒரு பெட்டியில ஒரு ட்ரிப் எடுக்கும்போது 1.5 கிலோ, 1 கிலோவுக்கு மேல 1.5 கிலோ அளவுக்கு வரும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா காஸ்ட் வைஸா 1 கிலோ 400 ரூபாய் கிட்டத்தட்ட வெளியே வைக்குது. சுத்தமான தேன் கிடைக்கிறது இல்ல. தேன் 1000 வருஷத்துக்கு கெட்டு போகாம இருக்குங்கிறாங்க. தேன் ஒரு பெரிய மருந்து பொருள். இதுக்கு ஒரு பெரிய செலவு இல்ல. நம்ம சாதாரணமா போகும்போது வழியில தெரியாத மாதிரி தேன் பெட்டியை வச்சிருந்தோம்னா நம்ம இன்னைக்கு அது எறும்புலுக்கா, பள்ளி, மற்ற அதுல எதிரிகிட்ட காப்பாற்றி நம்ம வச்சுக்கலாம். இது செலவு இல்லாத வருமானம், அதே நேரத்தில் விளைச்சல் அதிகப்படுத்தும். தேன்னால பெரிய வருவாய் தான் நம்மளுக்கு. அதுல ஒன்றும் கஷ்டமும் இல்ல, பெரிய செலவும் கிடையாது. அரசாங்கம் கொஞ்சம் பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு கொடுத்த மாதிரி இன்னும் வருஷம் ஒரு பயிற்சி வகுப்புகளை போட்டு இந்த மாதிரி பண்ண வச்சிருக்கிறவங்க, விவசாயம் பண்றவங்களுக்கு கொடுத்து இன்னும் கொஞ்சம் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினா இன்னும் நிறையவே அதை வாங்கி வளர்த்து விவசாயிகள் பயன்பெறுவாங்க. தஞ்சை மாவட்டத்தில் தமிழக அரசின் தோட்டக்கலைத்துறை மூலம் 60 தேனீ வளர்ப்பு பெட்டிகள் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்கத்தின் விலையில் சனிக்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 8 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,416 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,552 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 43 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்பனையானது. வார்வெள்ளியின் விலை 40,745 ரூபாயாக இருந்தது.
கோவையைச் சேர்ந்த நகைப்பட்டறை தொழிலாளி வெங்கடேஷ் கால்பந்து விளையாட்டு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக சிறிய அளவிலான கால்பந்து வீரர்கள், பந்து போன்றவற்றை வடிவமைத்துள்ளார். கோவையை அடுத்த வெள்ளலூரைச் சேர்ந்த வெங்கடேஷ் 7ஆம் வகுப்பு வரை படித்துள்ளார். நகைப்பட்டறையில் பணியாற்றி வரும் இவர் 100 முதல் 200 மில்லிகிராம் வரையிலான எடையில் உருவாக்கிய மிகச்சிறிய தேர், துப்பாக்கி, தாமரை போன்ற தங்க சிற்பங்கள் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இந்நிலையில் கால்பந்து விளையாட்டு குறித்த விழிப்புணர்வுக்காக 7 வீரர்கள் பந்தை உதைப்பது, கோல் போடுவது போன்று தங்கத்தில் வடிவமைத்துள்ளார். இவை அனைத்தும் 360 மில்லிகிராம் தங்கத்தில் உருவாக்கியுள்ளார். இந்த சிறிய அளவிலான பொருட்களை மைக்ரோ லென்ஸ் பயன்படுத்தியே பார்க்க முடியும். 390 மில்லியில செஞ்சிருக்கேன். கப்பு பாத்தீங்கன்னா 130 மில்லியில செஞ்சிருக்கிறேன். ஒரு 7 பேர் விளையாடுற மாதிரி. அவங்க ஹைட் பாத்தீங்கன்னா 0.7 சென்டிமீட்டர் ஹைட் இருக்காங்க. ஒவ்வொரு ஆட்களும் 30 மில்லிகிராம்ல செஞ்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம கப்பு பாத்தீங்கன்னா 130 மில்லி கப்பு செஞ்சிருக்கேன். 0.7 சென்டிமீட்டர்ல இருக்கு. அது கீழே பாத்தீங்கன்னா பிரேசில் எழுதியிருக்கேன். ஒரு 7 பேருமே விளையாடுற மாதிரி எப்படி இருக்குமோ அதே மாதிரி பண்ணியிருக்கேன். நம்ம வெங்கடேஷின் உழைப்புக்கு ஊக்கம் அளித்தால் அவர் உலக அளவில் சாதனை படைப்பார் என்று அப்பகுதி மக்கள் பாராட்டு தெரிவித்தனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.